மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி கடத்தி கொலை அப்படிங்கிற செய்தியை படிக்கும் போது நமக்கெல்லாம் இதயமெல்லாம் படபடத்து ரணமாய் போய் நிற்குது. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது குறித்து இந்த நிமிடம் வரை வாய் திறக்க மறுக்கிறார். அடுத்த செய்தியை பாருங்க. தென்பெண்ணை ஆற்றில் 5 வயது சிறுவன் எரித்து கொலை. இதற்கு அடுத்த செய்தி பாருங்க. மூதாட்டியின் காதை அறுத்து நகைகளை பருத்தி சென்ற கொடூரம். படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. அடுத்த செய்தி. காவல் ஆய்வாளர் தாக்கியதில் விவசாயி கவலைக்குறார். திருச்சியில் அரசு மருத்துவமனையில மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால செவிலியர் இறந்து போனதாக சொல்லி அவங்க சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்காங்க. சென்னையில மணலில ரவுடி பிரசாந்த் ஓட விரட்டி கொலை அப்படிங்கிற செய்தி அடுத்தது வருது. மின்துறையில் இருந்து வந்ததாக பொய் சொல்லி வீட்டில் தனியாக இருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பார்த்தா பவர் கட், மின் தடை. மதுரையில வாடிப்பட்டியில ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஆய்வு செய்த தாவேகா எம்எல்ஏ 2 மணி நேரம் ஆகி கரண்ட் வரவில்லை என்று சொன்னதனால மரத்தடியில் உட்கார்ந்து ஆலோசனை பேச்சுவார்த்தை. அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தையை மரத்தடிக்கு கொண்டு போனதுதான் மாற்றமானு எனக்கு தெரியல. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணியில 24 மணி நேரம் மின்வெட்டு தொடர்வதாக மக்கள் போராட்டம். இந்த பிரச்சனை பத்தாதுன்னு இவங்க கட்சிக்காரங்க பிரச்சனை அடுத்த செய்தி பாருங்க. எங்கள் ஆட்சி நடக்கிறது, மாமூல் தரவில்லை என்றால் நீங்கள் தொழில் நடத்த முடியாதுன்னு சொல்லி தாவேகா நிர்வாகிகள் போய் வேலூர்ல ஒரு செங்கல் சூளை அதிபரை நடத்திருக்காங்க. அவங்க போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அடுத்த செய்தி பாருங்க. செய்தியாளரிடம் பேரம் பேசிய லாட்டரி சீட்டு விற்பனையாளர் 1 வாரமாக விற்பனை செய்து வருவதாக பெண் பேச்சு. அப்போ 1 வாரமா தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டு விற்பனை அமோகமாக நடக்குதுன்னு அர்த்தம். அடுத்த செய்தி பாருங்க. எம்எல்ஏ பிஏ என கூறி பழக்கடையில புகுந்து மிரட்டல். எங்க சென்னையில இவங்க என்ன சொன்னாங்க? எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் யாருடைய தலையிடும் இருக்காது, பவர் சென்டர் இருக்காதுன்னு என்னுடைய முதலமைச்சர் விஜய் சொன்னார். ஆனா இங்க என்ன செய்தி பாருங்க. மண்டல குழு கூட்டத்தில் நாற்காலியில் அமர்ந்து சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் அட்ராசிட்டி ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னாரு. இந்தியா டுடே செய்தியை பாருங்க. அவுட்ரேஜ் ஓவர் only 6 hours long bidding window. 6 மணி நேரத்துல ஒரு டெண்டரை விட்டு முடிச்சிட்டாங்க. வாட்டர் டேங்க் டெண்டர் ரிலீஸ்டு at 9 AM. டெட்லைன் 3 PM. 9 மணிக்கு டெண்டர் ஓபன் பண்ணி 3 மணிக்குள்ள முடிச்சிட்டாங்க. யாரு? புஷி ஆனந்த் துறையில என்று சொல்லி இந்தியா டுடே செய்தி வருகிறது. சரி, பாஜகவோட கடுமையா முரண்படுவோம், சண்டை போடுவோம் சொன்னாங்கல்ல. ஐடியாலஜிக்காக சரியா இருப்பாங்கன்னு பார்த்தா புதிய கல்விக் கொள்கையை நிறைவேற்றுகிறதா தாவேகா அரசு. அரசு கல்லூரிகளில் இருந்த பகுதி நேரடி படிப்பு என்பதை மாற்றி தனியார் கல்லூரிக்கு விரிவுபடுத்த ஒப்புதல் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். நீங்க கேட்கலாம், ஒரு நல்ல செய்தி கூட உங்க கண்ணுக்கு பண்ணலையா? ஒரே ஒரு நல்ல செய்தி கண்ணில் படிச்சு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் கடந்த திமுக ஆட்சியில் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் இந்த ஆட்சியிலும் தொடரும் என்று உணவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட 1000 ரூபாய் தான் இந்த அரசு இப்பொழுதும் கொடுக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மகளிர் விடியல் பயணம் தான் இப்பொழுதும் தொடர்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்ட 1000 ரூபாய் தான் இப்பொழுதும் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், கடந்த திமுக ஆட்சியில் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் இப்பொழுதும் தொடர்கின்றன. திமுக அரசு செய்த சாதனைகளுக்கான விருதுகளை இவர்கள் வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் கவலை அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாடு இருளில் மூழ்கி கொண்டிருக்கிறது என்பதை தவிர சொல்வதற்கு ஒன்றுமில்லை. கனத்த இதயத்தோடு விடைபெறுகிறேன்.